அருமையானவர்களே, கிபி 1526 1530 இதற்கு இடையே முகலாயர்களால் ஊபியின் சம்பல் நகரத்தில் கட்டப்பட்ட ஜமா மஸ்ஜித், இந்து கோவிலை இடித்து பாபரால் கட்டப்பட்ட மசூதி என சில பாசிசவாதிகளால் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பள்ளிவாசலை இதுவரை யாரும் சொல்லாத ஒன்றை இவர்கள் சொல்கிறார்கள். 500 வருடங்களுக்கு பிறகு கிபி 2024 வழக்காடப்படுகிறது. அதிலும் ஆச்சரியம் என்னவென்றால், நவம்பர் 19 செவ்வாய்க்கிழமை தான் மனு தாக்கல் செய்யப்படுகிறது. அதே நாளில் பள்ளிவாசலை சர்வே செய்ய குழு அமைக்க கீழ் நீதிமன்றம் ஆணை பிறப்பிக்கிறது. ஒரு சில மணி நேரங்களிலேயே அந்த பள்ளிவாசலுக்கு சர்வே செய்ய இந்த குழு விரைகிறது. நவம்பர் 19ஆம் தேதி சர்வேவை முடித்த குழு மீண்டும் 2ஆம் முறை சர்வே செய்ய நவம்பர் 24 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு பள்ளிவாசலுக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் செல்கிறது. அவர்களுடன் பாசிச கும்பலும் வருவது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே பாபரி மஸ்ஜிதை இழந்த முஸ்லிம்கள் ஞானவாபி மஸ்ஜித், ஷாஹி ஈத்ஹா மஸ்ஜித் எல்லாம் சதிகாரர்களின் குறியில் இருக்கும் இந்த தருணத்தில் மேலும் ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் இடிக்கப்பட்ட பல்வேறு மஸ்ஜிதுகளை தொடர்ந்து இந்த மஸ்ஜிதும் தொடர்கதையில் இணையக்கூடாது என கருதிய முஸ்லிம்கள் பள்ளிக்கு வெளியே ஒன்று கூடினார்கள். அருமையானவர்களே, இங்கே கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயமும் உண்டு. உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் தலைமை நீதிபதி சந்திரசூட் ஞானவாபி மற்றும் மதுரா மஸ்ஜிதுகளை சர்வே செய்ய உத்தரவிட்டதனுடைய தாக்கம்தான் இன்று தொடர்கதையாக ஆகியிருக்கிறது. போலீசார் மீது கல்வீசப்பட்டது என்று காரணம் காட்டி 5 இளைஞர்களை இரக்கமின்றி சுட்டுக் கொன்றது காவல்துறை. அருமையானவர்களே, முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரை தன்னுடைய உயிரே போனாலும் இனி மஸ்ஜிதுகளை அபகரிக்க விட மாட்டோம் என்ற உறுதியைத்தான் பாடமாக பெற நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இறை இல்லத்திற்காக வேண்டி நயீம் 28 வயசு, முகமது பிலால் 25 வயது, முகமது கைப் 17 வயது, நோமன் மற்றும் அயான் ஆகியோரை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இவர்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள். அல்லாஹ் இந்த ஷஹதாக்களுடைய பட்டியலை இவர்களை சேர்த்து உயர்ந்த சுவனத்தை இவர்களுக்கு கொடுத்து அருள்பாலிப்பானாக. அவர்களை இழந்து வாடும் உறவுகளுக்கு பொறுமையையும் உறுதியையும் அல்லாஹு தஆலா கொடுத்து அருள்பாலிப்பானாக. இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலங்களில் உத்தரப்பிரதேசமும் ஒன்று. இந்தியாவினுடைய இதயம் என்று உத்தரப்பிரதேசத்திற்கு ஒரு பெயரும் உண்டு. உத்தரப்பிரதேச முஸ்லிம் சமூகம் அங்கே பன்னெடுங்காலமாக பிரச்சனைகளை மட்டுமே எதிர்கொண்டு வருகிறது. பாபரி மஸ்ஜித் பிரச்சனை முதற்கொண்டு தற்போது வரை இந்தியாவின் மாநிலம் ஒன்றில் ஒரு சமூகம் தொடர்ந்து அதிகமான நெருக்கடிகளையும் பிரச்சனைகளையும் உயிரிழப்புகளையும் கைதுகளையும் சந்தித்து வருகிறது என்றால் அது உத்தரப்பிரதேச மாநிலம்தான். தற்போது சம்பால் ஷாஹி ஜும்மா மஸ்ஜிதினுடைய விவகாரம் கலவரமாக மாறி 5 நபர்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள். இளைஞர்கள் 25க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ள தகவல்கள் உள்ளபடியே இந்திய முஸ்லிம் சமூகத்தை அச்சமடைய செய்திருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் தொடர்ந்து பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். உணவு, உடை, உறைவிடம், தொழில், வழிபாட்டு தலம், குடியுரிமை, வெறுப்பு பேச்சு, கைது நடவடிக்கை, பாலியல் வன்புணர்வு, கர்வாப்பசி, தாய் மதம் திரும்புதல், லவ் ஜிஹாத் என்று முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்ட பாசிசவாதிகளின் செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் முன்னோடி மாநிலமாக ஊபி மாறி வருகிறதோ என அச்சம் கொள்ள செய்கிறது. இந்திய மக்கள் தொகையில்
13.4% இருப்பதாக சொல்லப்படும் இந்திய முஸ்லிம் சமூகம் கலவரத்தில் 65% கொல்லப்படுகிறார்கள் என்கிறார் தேசிய காவல்துறை அகாடமியின் ஆய்வாளர் VN ராய். இந்திய மக்கள் தொகையில் 13.4% இருப்பதாக சொல்லப்படும் இந்திய முஸ்லிம் சமூகம் சிறைச்சாலைகளில் 21% அடைபட்டு கிடக்கிறார்கள் என்கிறது தேசிய குற்றப்புலனாய்வு புள்ளி விவர செய்தி. இந்திய மக்கள் தொகையில் 13.4% இருப்பதாக சொல்லப்படும் இந்திய முஸ்லிம் சமூகத்தின் சொத்துக்கள், உடைமைகள், நிறுவனங்கள், கடைகள் மட்டுமே கலவரங்களின் போது பெருத்த சேதாரத்தை சந்திக்கிறது என்கிறது கலவரங்களை ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட பல்வேறு கமிஷன்களின் ஆய்வு அறிக்கை. மொத்தத்தில் முஸ்லிம்கள் என்பதற்காகவே இந்த தாக்குதல்கள், சேதாரங்கள், சிறைச்சாலைகள், உயிர் பலிகள் நிகழ்த்தப்படுகின்றன என்றால் அது மிகையல்ல. அருமையானவர்களே, முதலாவது உணவு. நான் என்ன உணவு சாப்பிட வேண்டும் என்பதை பாசிசம் தீர்மானிக்கின்ற ஒரு நிலையை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இந்தியாவில் மாட்டிறைச்சி சாப்பிட்டதாக, மாட்டிறைச்சி வைத்திருந்ததாக கூறி குறிப்பிட்ட கும்பலால் அடித்து கொல்லப்படுவது வாடிக்கையாக ஆகியிருக்கிறது. இப்படித்தான் முதியவர் அகலாக் என்பவர் மாட்டிறைச்சி வைத்திருந்ததாக சொல்லி அடித்தே கொல்லப்பட்டார் என்கிற செய்தி நமக்கு தெரியும். இதில் வெட்கக்கேடு என்னவென்றால், உலக அளவில் மாட்டிறைச்சி அதிகம் ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் பட்டியலில் முதல் 3 இடங்களுக்குள் இந்தியா இருக்கிறது என்பது தான். இரண்டாவது உடை. இந்தியாவில் புர்கா அணிய தடை செய்ய வேண்டும் என கோஷம் எழுப்பப்படுகிறது. ஊபியின் பல கல்லூரிகளில் புர்கா அணிய தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், புர்கா அணிந்து ஓட்டு போட சென்ற பெண்களை புர்காவை கலற்றச் செய்த அவலங்களும் ஊபியிலே அரங்கேறி இருக்கிறது. மூன்றாவது உறைவிடம் என்பது. புல்டோசர் கொண்டு முஸ்லிம்கள் வீடுகளை இடித்து அவர்களை நடுத்தருவில் நாதியற்றவர்களாக்கும் சூழல் ஊபியில் இன்றைக்கு அதிகரித்து வருகிறது. உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய 2 மாநிலங்களில் மட்டும் கடந்த 2017, 2023 6 ஆண்டுகளில் 15 லட்சம் வீடுகள் புல்டோசர் கொண்டு இடிக்கப்பட்டுள்ளது. 70 லட்சம் மக்கள் வீடுகளை இழந்து நிர்கதியாக, நிராயுதபாணியாக ஆக்கப்பட்டுள்ளதாக ஒரு புள்ளிவிவர செய்தி தெரிவிக்கிறது. நான்காவது, ஏதாவது தொழில் செய்து பிழைத்துக் கொள்ளலாம் என பார்த்தால் பாசிசம் அங்கேயும் மறிந்து கட்டி கொண்டு நிற்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் முஸ்லிம்கள் நடத்தும் இறைச்சி கடைகள் மற்றும் ஹோட்டல்கள் மூடி சீல் வைக்கப்படுகிற நிலை அங்கே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஏதாவது கலவரம் ஏற்படும் போது முஸ்லிம் சமூகத்தின் கடைகள் மற்றும் பொருட்கள் களவாடப்படுவதும் தீயிட்டு கொளுத்தி எரிக்கப்படுவதும் கடந்த பல ஆண்டுகளாக அது வாடிக்கையாகி இருக்கிற நிலைகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஐந்தாவது, வழிபாட்டு தலங்கள். பாபரி மஸ்ஜிதை தொடர்ந்து இன்னும் 100க்கும் மேற்பட்ட மஸ்ஜிதுகள், கோயில்களை இடித்து அதன் மேல் கட்டப்பட்டுள்ளதாக பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி அதை மக்களிடையே பரப்பி நீதிமன்றங்கள் வழியாக கையகப்படுத்தும் பெரிய அளவிலான திட்டம் தீட்டப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆறாவது, வெறுப்பு பேச்சு. முஸ்லிம் வெறுப்பை முன்னிறுத்தி இந்தியாவில் முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக பெரிய அளவிலான கட்டமைப்பை நோக்கி பாசிசம் முன்னேற்றம் அடைந்து வருவதை நாம் பார்த்து வருகிறோம். அதன் விளைவாக இஸ்லாமியர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு வாடகைக்கு கூட வீடு தருவதற்கு மறுக்கிற ஒரு சமூகம் உருவாகி போயிருக்கிற ஒரு நிலையை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அரசியல் களங்களிலும் ஊடகங்களின் மூலமாகவும் சினிமாக்களின் மூலமாகவும் முஸ்லிம்களின் மீது உண்டான வெறுப்பு பேச்சு இன்றைக்கு அதிகரித்திருப்பதையும் நம்மால் அவதானிக்க முடிகிறது. ஏழாவது, தாய் மதம் திரும்புறது. இந்துவாக இருந்து இஸ்லாத்தை தழுவிய மக்கள் யாராவது இருந்தால் வலுக்கட்டாயமாக மீண்டும் தாய் மதத்திற்கு திரும்புங்கள் என்பதாக சொல்லி கர்வாப்சி என்னும் பெயரில் பாசிசவாதிகள் செயலாற்றுவதையும் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, இந்தியாவில் முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக வாழக்கூடாது, முஸ்லிம்களை இஸ்லாமிய வட்டத்தில் இருந்து வெளியேற்றிவிட வேண்டும், இதுதான் பாசிசவாதிகளினுடைய நோக்கமாக இருக்கிறது. அதற்காகவே ஏராளமான நெருக்கடிகளை முஸ்லிம் சமூகத்திற்கு தொடர்ந்து பாசிஸ்டுகள் கொடுத்து வருவதை நாம் பார்க்கிறோம்.
அல்லாஹ் சொன்னான், யுரீதூன லியுத்ஃபியூ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம், இவர்கள் அல்லாஹ்வின் ஒளியை, இந்த மார்க்கத்தின் ஜோதியை தம்முடைய வாய்களால் ஊதி அணைத்து விடலாம் என்பதாக கற்பனை செய்கிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன், இறை நிராகரிப்பாளர்களுக்கு எவ்வளவு வெறுப்பாக இந்த இஸ்லாம் இருந்தாலும், இந்த இஸ்லாமிய சமூகம் தோன்றினாலும், அல்லாஹ்வினுடைய முடிவு என்னவென்றால், அல்லாஹ் தன்னுடைய ஒளியை, இந்த தீனுல் இஸ்லாத்தை, இந்த மார்க்கத்தை முழுமையாக இந்த உலகத்தில் பரப்பியே தீருவான் என்பதாக 61வது அத்தியாயம் 8வது வசனத்தில் அல்லாஹு தஆலா நமக்கு வாக்களிக்கிறான். அருமையானவர்களே, முஸ்லிம் சமூகம் பல நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. பாதிக்கப்பட்ட முஸ்லிம்கள் குறித்த கவலையும் சிந்தனையும் நமக்கு கொஞ்சமாவது இருக்க வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வமன் லம் யஹ்தம்ம பிஅம்ரில் முஸ்லிமீன ஃபலைஸ மின்ஹும், முஸ்லிம் சமூகம் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற போது நமக்கென்ன என்று யார் ஒதுங்கி நிற்கிறார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவேதான் மார்க்கத்திற்கு ஒரு பிரச்சனை என்ற போது அந்த சஹாபாக்கள் தங்களுடைய உயிரையும் தியாகம் செய்ய வந்த வரலாறுகள் தான் இஸ்லாமிய வரலாற்றில் முழுவதுமாக நம்மால் பார்க்க முடியும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரினுடைய யுத்த களத்தை சந்திக்க வேண்டியது இருக்கிறது என்கிற அந்த செய்தியை சஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்லுகிற நேரம், இந்த சஹாபாக்கள் குறைந்த நபர்களாக இருக்கிறார்கள், இவர்களிடத்தில் சொன்னால் இதை அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்களோ என்றெல்லாம் தயங்கி தயங்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் பத்ருக்கு செல்ல வேண்டியது இருக்கிறது, போரை சந்திக்க வேண்டியது இருக்கிறது என்கிற செய்தியை தயங்கி தயங்கி சொன்ன நேரத்தில் அந்த சஹாபாக்களுடைய வார்த்தைகள் எப்படி இருந்தது தெரியுமா? வரலாறு நமக்கு பதிவு செய்திருக்கிறது. அந்த சஹாபாக்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டார்கள், இன்ன யா ரசூலல்லாஹ், போருக்கு செல்ல வேண்டும் என்பதை இப்படி தயங்கி தயங்கி எங்களிடத்தில் நீங்கள் சொல்லி நிற்கிறீர்களே, எங்களை யார் என்பதாக நீங்கள் கருதி கொண்டீர்கள்? ஃபذهب انت وربك فقاتلا انا هاهنا قاعدون. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய தோழர்கள், நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அவருடைய தோழர்களை இந்த போருக்கு சண்டைக்கு அழைத்த போது அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய தோழர்கள் எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்களே, ஓ மூசாவே, நீங்களும் உங்களுடைய அல்லாஹ்வும் போய் சண்டை போடுங்கள், நாங்கள் இங்கே இருந்து வேடிக்கை பார்க்கிறோம் என்பதாக சொன்னார்களே, அதே போல நாங்களும் சொல்லிவிடுவோம் என நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா நபியே? இந்த மலை உச்சியிலிருந்து கீழே குதிக்க வேண்டுமா? சொல்லுங்கள் நபியே. கடலிலே நாங்கள் குதித்துக் கொள்ள வேண்டுமா? சொல்லுங்கள் நபியே. உடனேயே நாங்கள் செயலாற்றுகிறோம் என்பதாக ஈமானிய உறுதியோடு அந்த சஹாபாக்கள் சொல்லி, இந்த மார்க்கத்திற்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நாங்கள் முன்னால் வந்து நிற்போம் என்பதற்கான முன்னுதாரணமாக திகழ்ந்தார்கள் அந்த சஹாபா பெருமக்கள். மிகப்பெரிய வெற்றியை அந்த நபித்தோழர்களுக்கு பத்ரினுடைய யுத்த களத்தில் அல்லாஹ் தஆலா கொடுத்தான் என்பது வரலாறு. அருமையானவர்களே, நம்முடைய மார்க்கத்திற்கு ஏதாவது ஒரு தீங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், எங்கோ ஏதோ நடைபெறுகிறது, நமக்கென்ன என்று நம்முடைய குடும்பம், நம்முடைய வீடு, நம்முடைய பொருளாதாரம் என்கிற ஒரு சுயநலமான வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. குறைந்தபட்சம் நம்முடைய சமூக மக்களுக்காக வேண்டி, பாதிக்கப்படுகிற அந்த மக்களுக்காக வேண்டி துஆவாது செய்ய வேண்டும் என்பதை மனதில் ஏற்றி நாம் செயல்பட வேண்டும். அல்லாஹ் சொன்னான், ربنا لا تؤاخذنا إن نسينا واخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا لا تؤاخذنا إن نسينا واخطأنا. யா அல்லாஹ், நாங்கள் மறந்து போயிருந்தாலும், நாங்கள் ஏதாவது தவறு செய்திருந்தாலும் அதற்காக எங்களை நீ தண்டித்து விடாதே ரஹ்மானே. ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا. யா அல்லாஹ், எங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது சுமத்திய சுமையை போன்று எங்கள் மீது நீ சுமைகளை சுமத்தி விடாதே யா அல்லாஹ். ربنا ولا تحملنا
மாலா தாகத லனா பிஹி, யா அல்லாஹ் எங்கள் சக்திக்கு அப்பாற்பட்ட எங்களால் தாங்க முடியாத சுமையை எங்கள் மீது நீ சுமத்தி விடாதே. வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா வர்ஹம்னா, யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை நீக்கி பொறுத்து அருள் புரிவாயாக, எங்களை மன்னித்து அருள் செய்வாயாக, எங்கள் மீது கருணை புரிவாயாக. அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், நீயே எங்களுடைய பாதுகாவலனாக இருக்கிறாய். இந்த உலகத்தில் யாரும் எந்த ஆட்சியாளர்களும் எங்களை பாதுகாத்து விட முடியாது ரஹ்மானே, நீயே எங்களுடைய பாதுகாவலனாக இருக்கிறாய். யா அல்லாஹ் காஃபிரான கூட்டத்தாரின் மீது நாங்கள் வெற்றியடைய எங்களுக்கு உதவி செய்தருள்வாயாக என்று அதிகமாக நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இந்த துஆவை பதிவு செய்திருக்கிறார். அருமையானவர்களே, இந்தியாவில் இஸ்லாமியர்கள் இழந்த இறையல்லங்கள் எத்தனை தெரியுமா? நாம் 1992 இடிக்கப்பட்ட பாபரி மஸ்ஜிதை மட்டுமே அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த தேசத்தில் இடிக்கப்பட்ட தரைமட்டமாக்கப்பட்ட பள்ளிவாசல்களின் எண்ணிக்கை என்பது 12,000 தாண்டுகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆலய இடிப்பில் அவமதிக்கப்படும் மதம் என்ற தலைப்பில் ஹைதராபாத்தை சார்ந்த உமர் காலித் என்ற கட்டுரையாளர் அவர் எழுதிய அந்த புத்தகத்தில் புள்ளி விபரப்படி விவரித்து எழுதியிருக்கிறார். முஸ்லிம்களின் பள்ளிவாசல்களை, தர்காக்களை, முஸ்லிம்கள் உருவாக்கிய நினைவு சின்னங்களை அழிப்பதற்காக 3 வகையான தந்திரங்களை, சூழ்ச்சிகளை பாசிசவாதிகள் கையாளுகிறார்கள் என்பதாக சொல்கிறார். ஒன்று, கலவரங்களின் மூலம் அழிப்பது; இரண்டாவது, தொல்லியல் துறை மூலம் அழிப்பது; மூன்றாவது, நீதிமன்றங்களினுடைய துணை கொண்டு அழிப்பது. இப்படி 12,000 பள்ளிவாசல்கள் பறிக்கப்பட்டுள்ளது அல்லது இடிக்கப்பட்டுள்ளது என்பதாக தன்னுடைய கட்டுரையில் அவர் பதிவு செய்கிறார். அருமையானவர்களே, பள்ளிவாசல்கள் பறிக்கப்படுகிற அல்லது இடிக்கப்படுகிற நிலை தடுக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு முதல் கட்டமாக கோயிலை இடித்துதான் பள்ளிவாசல் கட்டப்பட்டுள்ளது என்கிற வரலாற்று திரிபு பிரச்சாரத்தை நாம் முறியடிக்க வேண்டும். முஸ்லிம்கள் பள்ளிவாசலை புனிதமாக கருதுவார்கள், பிற மதங்களையும் பிற மதத்தவர்களையும் பாதுகாப்பார்கள். பிறரினுடைய மத வழிபாட்டு தலங்களை முஸ்லிம்கள் இடிக்கவில்லை, இடிக்கவும் மாட்டார்கள் என்ற கருத்தாக்கத்தை வெகுஜன நம்முடைய சகோதர சமுதாயத்தை சார்ந்திருக்கிற இந்து மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடமை ஒவ்வொரு முஸ்லிம்களிடத்திலும் இருக்கிறது என்பதை புரிந்து நாம் செயல்பட வேண்டும். அருமையானவர்களே, தவறான நோக்கத்துடன் ஒரு பள்ளிவாசல் கட்டப்படுமானால் அதை மற்றவர்கள் வந்து இடிக்க தேவையில்லை. தவறான ஹராமான காசிலோ, ஹராமான பணத்திலோ, ஹராமான இடத்திலோ ஒரு பள்ளிவாசல் கட்டப்படும் என்று சொன்னால் அந்த பள்ளிவாசல் அது கட்டப்பட்டதனுடைய நோக்கம் சரியில்லாமல் இருக்கும் என்று சொன்னால் அது வணங்குவதற்கு தகுதியான இடம் அல்ல என்று சொல்லி அதை மற்றவர்கள் வந்து இடிக்க வேண்டிய தேவையில்லை. இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்து இருக்கிற பள்ளிவாசல்கள் தொழுவதற்காக வேண்டும் என்று குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிற இந்த சமுதாய மக்களே அதை இடித்து தரைமட்டுமாக்குவார்கள் என்பதுதான் வரலாறாக அமைந்திருக்கிறது. அதைதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் குஃபா பள்ளிவாசலுக்கு எதிராக அதற்கு பக்கத்திலேயே மாற்று பள்ளிவாசல் ஒன்றை, போட்டி பள்ளிவாசல் ஒன்றை கட்டினார்கள். மஸ்ஜித் லிரார் என்பது அந்த பள்ளிவாசலுக்கு பெயர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கிற போது அந்த பள்ளிவாசலுடைய வேலைகள் எல்லாம் நிறைவு பணியை அடைகிறது. அந்த நேரத்தில் அந்த முனாஃபிக்குகள், முஸ்லிம்களாக தங்களை அடையாளம் காட்டிக் கொண்டவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து அந்த பள்ளிவாசலில் வந்து நீங்கள் தொழுகை நடத்த வேண்டும், அதற்கு பிறகு நீங்களிலே நோயாளிகளாக இருப்பவர்களும் இயலாதவர்களும் இது தூரமாக இருந்து பள்ளிவாசலுக்கு வர முடியாத நிலையில் இருக்கக்கூடியவர்களும் அந்த குஃபா பள்ளிவாசலுக்கு செல்வதற்கு பதிலாக நாங்கள் இரவு நேரத்தில் அங்கே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிற போது இந்த பள்ளிவாசலை பயன்படுத்திக் கொள்வோம் என்றெல்லாம் நல்ல விதமாக ரசூலிடத்திலே எடுத்து சொன்ன அந்த சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்கினுடைய யுத்தத்திற்காக வேண்டி புறப்பட்டு நிற்கிறார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்கினுடைய போர் நடைபெற இருக்கிறது, வெகு தூரம் பயணம் செய்ய வேண்டியது இருக்கிறது, நான் சென்று விட்டு வருகிறேன் என்பதாக பயணம் புறப்பட்டார்கள். இங்கே பள்ளிவாசல் கட்டப்பட்டு ரசூல் வர வேண்டும், தொழுகை நடத்த வேண்டும் என்று தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்கினுடைய யுத்தம் முடிந்ததற்கு பிறகு
மதீனாவை அவர்கள் வந்து அடைவதற்கு ஒரு நாட்கள் தூரம் தான் இருக்கிறது என்கிற அந்த நிலையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வசனங்களை கொண்டு வந்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே விவரித்து சொன்னார்கள். நபியே நாயகமே, அவர்கள் கட்டியிருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல் என்பது அவர்கள் கட்டியிருப்பதனுடைய நோக்கம் சரியானதாக அல்ல. குஃபா பள்ளிவாசலுக்கு மாற்றமான ஒரு பள்ளிவாசலை அவர்கள் கட்டியிருக்கிறார்கள். குஃபா பள்ளிவாசல் என்பது அது தக்வாவின் அடிப்படையில் எழுப்பப்பட்ட பள்ளிவாசல். ஆனால் அதற்கு மாற்றாக அவர்கள் ஒரு முஸ்லிம்களுக்கு எதிராகத்தான் அந்த பள்ளிவாசலை கட்டி இருக்கிறார்கள். சிலை வணக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே, ஷிர்க் செய்ய வேண்டும் என்பதற்காகவே அந்த பள்ளிவாசலை கட்டி வைத்திருக்கிறார்கள். எனவே அந்த பள்ளிவாசலுக்கு நீங்கள் செல்லக்கூடாது, அந்த பள்ளிவாசலில் நீங்கள் தொழுகை நடத்தக்கூடாது என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் மூலமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிப்பு செய்தான். உடனே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஸ்ஜிதுல் லிரார், அந்த பள்ளிவாசல் அது இருக்கக்கூடாது, இடியுங்கள் என்பதாக கட்டளையிட்டார்கள். அது முஸ்லிம்கள் என்கிற அடையாளத்தோடு இருந்த அந்த மக்களால் கட்டப்பட்ட அந்த மஸ்ஜிதுல் லிரார் என்கிற பள்ளிவாசல் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைக்கு ஏற்ப இடிக்கப்பட்டது என்பது வரலாறு. அருமையானவர்களே, கோல்கொண்டா, அந்த கோல்கொண்டாவில் மசூதி ஒன்று இடிக்கப்பட்டதாக கூறுவார்கள். அதை இடித்தது யார் தெரியுமா? அவுரங்கசீப் அவர்கள்தான். அந்த கோல்கொண்டா மன்னன் தானஷா அப்படிங்கிறவர் பல ஆண்டுகள் வரி எதுவும் கட்டாமல் அந்த பணத்தை புதைத்து மசூதி ஒன்றை அதை வைத்து வரி கட்ட வேண்டிய அந்த பணத்தை, மக்களுடைய பணத்தை வைத்து அவன் மசூதி ஒன்றை கட்டிவிட்டான். கோபமடைந்த அவுரங்கசீப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மசூதியை இடிக்க சொன்னார்கள். மக்களுக்கு சேர வேண்டிய பணத்தை பதுக்கி வைத்து அதை மறைப்பதற்காக கட்டிய அந்த பள்ளிவாசலையும் இடிப்பதற்காக உத்தரவிட்டார்கள் அவுரங்கசீப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள். பள்ளிவாசல் இடிக்கப்பட்டு அதில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த பணம் மீட்கப்பட்டு அது அரசு கசானாவில் சேர்க்கப்பட்டது என்பது வரலாறு. அதே போல இன்னொரு வரலாறும் உண்டு. அதை நாம் தான் சொல்லியாக வேண்டும், மற்றவர்கள் சொல்ல மாட்டார்கள். சிவனின் இருப்பிடமான கைலாஷ் மானசரோவர் சீனாவின் ஆதிக்கத்திலே உள்ளது. நம் நாட்டு விடுதலைக்கு பிறகு சீனா கைலாஷ் பர்வத், கைலாசமலை அல்லது கைலாஷ் மானசரோவர் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தின் பெரும் பகுதியை ஆக்கிரமித்ததால் அப்போது பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு ஐநாவைக்கு சென்று சீனா எங்கள் பகுதியை வலுக்கட்டாயமாக ஆக்கிரமித்துள்ளது, எங்கள் பகுதியை மீண்டும் எங்களுக்கு பெற்றுத்தாருங்கள் என்றார். இதற்கு சீனா தரப்பிடமிருந்து வந்த பதில் என்னன்னா, நாங்கள் இந்தியாவின் பகுதியை ஆக்கிரமிக்கவில்லை, எங்கள் நாட்டின் பகுதியை 1680 சீனா சொல்கிறது, எங்கள் நாட்டின் பகுதியை 1680 இந்தியாவை ஆண்ட பேரரசர் பிடுங்கியதை நாங்கள் திரும்ப எடுத்துக்கொண்டோம் என்பதாக சொன்னது. இந்த பதில் இன்றும் ஐநா அவையினுடைய அதிகாரப்பூர்வ ஆவணங்களில் உள்ளது. சீனா எந்த இந்திய பேரரசினுடைய பெயரை குறிப்பிட்டது தெரியுமா? அவுரங்கசீப் அவர்களுடைய பெயரை தான் சொன்னது. உண்மையில் அவுரங்கசீப் காலத்திலும் சீனாதான் இந்திய பகுதியை ஆக்கிரமித்து வைத்திருந்தது. இதை குறித்து பேரரசர் அவுரங்கசீப் அப்போதைய சீன நாட்டினுடைய சிங் வம்ச மன்னர் முதலாம் சுன்ஜிக்கு எழுதிய கடிதத்தில் கைலாஷ் மானசரோவர் இந்தியாவினுடைய ஒரு பகுதி, அது மட்டுமின்றி அது எங்களுடைய இந்து சகோதரர்களுக்கு புனிதமான இடம் சொன்னது யார்? அவுரங்கசீப். எனவே அந்த இடத்தை விட்டு விலகுங்கள் என அவர் ஒரு கடிதத்தை எழுதினார். கடிதம் எழுதி 1.5 மாதமாகியும் சீன தரப்பிடமிருந்து பதில் இல்லாததால் குமாவோன் பகுதி அரசர் பாஜ் பகதூர் சந்த் அவர்களினுடைய படையுடன் இணைந்து குமாவோன் வழியாக மலையேறி சென்று சீனாவை தாக்கி கைலாஷ் மானசரோவர் பகுதியை இந்தியாவுடன் மீண்டும் இணைத்தார் அவுரங்கசீப் என்பது வரலாறு. எந்த பேரரசர் அவுரங்கசீப் அவர்களை தீவிர இஸ்லாமிய அரசர் என்றும் இந்துக்களுக்கு எதிரானவர் என்றும் பரப்புரை செய்யப்படுகிறதோ அதே பேரரசர் தான், அவர்தான் இந்தியாவின் முதல் உண்மையான சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தியவர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்றினுடைய இந்த பக்கங்கள் இந்தியா
விடுதலை அடைந்த காலத்து ஐநா அவையினுடைய ஆவணங்களில் இன்றைக்கும் இருக்கிறது. அது மட்டுமின்றி அந்த ஆவணங்கள் நாடாளுமன்றத்திலும் பாதுகாப்பாக உள்ளன. இந்த வரலாற்று சம்பவங்களை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் ஆசிரியர் ஓசி ஹாண்டா அவர்கள் எழுதிய ஹிஸ்டரி ஆஃப் உத்தராஞ்சல் வரலாறு என்ற புத்தகத்தில் பார்க்கலாம். அதே போல ஆசிரியர் மன்மோகன் சர்மா எழுதிய திபெத்தின் துயரம் என்ற புத்தகத்திலும் காண முடியும். அருமையானவர்களே, இன்றைக்கு சூழல் மாறி வருகிற நிலையையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கடந்த காலங்களில் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம் சமூகத்திற்கும் பாரிய அளவிலான பிரச்சாரங்களை முன்னெடுத்த நாடுகள் எல்லாம் தற்போது இஸ்லாத்திற்கும் முஸ்லிம் சமூகத்திற்கும் ஆதரவாக குரல் எழுப்பி வரும் சூழலை நாம் கண்டு வருகிறோம். அமெரிக்கா இரட்டை கோபுர தாக்குதலுக்கு காரணமானவர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டு தீவிரவாத முத்திரை குத்தப்பட்டு ஒதுக்கி வைக்கப்பட்ட தாலிபான்களை இன்றைக்கு, அதாவது 25/11/2024 அன்று உலக நாடுகளின் ஒருங்கிணைப்பு கூட்டத்திற்கு பங்கேற்க வருமாறு சர்வதேச நாடுகள் கூட்டமைப்பு அழைப்பு விடுத்துள்ளது நாம் கவனிக்கத்தக்கதாகும். 1940, 1945 காலகட்டங்களில் ஸ்டாலின் ஜோசப் தலைமையிலான ரஷ்ய அரசு நடத்திய இனப்படுகொலையின் போது 20 லட்சம் முஸ்லிம்கள் கொல்லப்பட்டு லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் நாடு கடத்தப்பட்டார்கள். இந்த காலகட்டத்தில் முஸ்லிம் சமூகத்திற்கு பல்வேறு நெருக்கடிகளை ரஷ்யா கொடுத்தது என்பது வரலாறு. அதில் ஒன்று, குரான் ஓதக்கூடாது, மதரசாவில் குரான் கற்றுக் கொடுக்க கூடாது என்று சட்டம் இயற்றியது. அத்தோடு நிற்காமல் வீடு வீடாக சென்று குரான் அனைத்தையும் பறிமுதல் செய்தது ரஷ்ய அரசு. ஆனால் மிகச் சரியாக 79 ஆண்டுகளுக்கு பின்னால் இன்றைய ரஷ்ய அரசின் நீதிமன்றம் குரானை எரித்த குற்றவாளி ஒருவருக்கு 17 ஆண்டு காலம் சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் சர்வதேச உலகம் இஸ்லாத்தையும் முஸ்லிம் சமூகத்தையும் தீவிரவாத முத்திரை குத்தி ஒதுக்கி வைப்பதாக சொல்கிறார். இந்த குற்றச்சாட்டு அப்பட்டமான பொய் என்றும் அவர் அறிக்கை விடுத்திருக்கிறார். சர்வதேச அளவில் இதுவரை பலஸ்தீன மக்களை கொன்று குவித்து வந்த இஸ்ரேலுக்கு எதிராக மௌனம் காத்து வந்த சர்வதேச நாடுகள் பலவும் சர்வதேச நீதிமன்றம் இஸ்ரேல் அதிபர் நெதன்யாகுவை தேடப்படும் கொலை குற்றவாளியாக அறிவித்ததும், தங்களுடைய நாட்டிற்குள்ளோ நாட்டின் எல்கையிலோ கால் பதித்தால் கைது செய்வோம் என்று பகிரங்கமாக அறிவித்திருப்பதை நாம் ஊடகங்களில் வாயிலாக பார்க்க முடிகிறது. கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக நமது அண்டை நாடாக இருக்கக்கூடிய இலங்கையில் சிங்கள அரசு முஸ்லிம் சமூகத்திற்கு பல்வேறு வகையான நெருக்கடிகளை கொடுத்து வந்த நிலையில் தற்போது அமைந்துள்ள புதிய சிங்கள அரசு முஸ்லிம் சமூகத்தோடு இணக்கமான உறவை மேம்படுத்த விரும்புவதாகவும், கடந்த காலங்களில் முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக நடந்து முடிந்துவிட்ட சம்பவங்கள் மற்றும் கசப்பான அனுபவங்களில் இருந்து மீள விரும்புவதாகவும் அறிவித்திருக்கிறது. உண்மையில் இது நல்ல அறிகுறிகளாகும். ஆகவே மாறி வருகிற இந்த சூழலை இஸ்லாமிய உலகு தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இது போன்ற ஆதரவு குரலை மேம்படுத்துவதற்காக சீரிய முறையில் நாம் முயற்சி மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹினுடைய வார்த்தைகளும் அப்படிதான் நமக்கு வழிகாட்டுகிறது. அல்லாஹ் சொல்வான், அஸல்லாஹு ஐ யஜஅல பைனக்கும் வ பைனல் லதீன ஆதைத்தும் மின்ஹும் மவத்தா, உங்களுக்கும் அவர்களில் நின்றும் நீங்கள் விரோதித்திருக்கின்றீர்களே அவர்களுக்கும் இடையே அல்லாஹ் பிரியத்தை உண்டாக்கிவிடக் கூடும் என்பதாக சொல்கிறார். வல்லாஹு கதீருன் வல்லாஹு கஃபூருர் ரஹீம், மேலும் அல்லாஹ் பேராற்றலுடையவன், அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவன், மிக்க கிருபையுள்ளவன் என்பதாக 60வது அத்தியாயம் 7வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். வதில்கல் ஐயாமுன் உதாவிலுஹா பைனன்னாஸ், இத்தகைய கால மாற்றங்களை மனிதர்களிடையே நாமே மாறி மாறி வரச் செய்கிறோம் என்பதாக சொல்கிறார். எப்போதும் நாம் உதவி செய்யப்பட வேண்டும் என்றால் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இந்த மார்க்கம் உலகில் நிலை பெற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளை, நியாமத்துகளை எவ்வளவோ அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறான். அதை இந்த மார்க்கத்திற்காக, இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக வேண்டி நாம் பயன்படுத்த வேண்டும். அது பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய உடல் உழைப்பாக இருந்தாலும் சரி,
நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சிந்தனை அனைத்தும் சமூகம் சார்ந்ததாக இருக்க வேண்டும். சுயநலவாதிகளாக நாம் உண்டு, நம்முடைய குடும்பம் உண்டு, நம்முடைய பிள்ளைகள் உண்டு என்று நாம் ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது. காரணம், அப்படி நாம் சுயநலத்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்று சொன்னால் எங்கோ நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை என்பதாக நாம் பார்க்கிறோமே, அது நம்மையும் நம்முடைய வீட்டையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் தொட்டுவிடும் என்கிற போது அல்லாஹ்விடத்தில் இது சம்பந்தமாக அதிகமாக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நம்முடைய அல்லாஹ் தஆலா நமக்கு நியாயமத்தாக சிந்தனையை கொடுத்திருக்கிறான், ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான், ஒரு மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறான். அந்த மார்க்கத்தின் வழியில் நாம் நடக்க வேண்டும். முஸ்லிம்களாக நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால், முழுமையாக இறைவனை நம்பி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால், அந்த பத்ர் சஹாபாக்களுக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பை அல்லாஹ் தஆலா கொடுத்தானோ அதே போன்றது ஒரு பாதுகாப்பை அல்லாஹ் தஆலா நமக்கும் தருவதற்கு தயாராக இருக்கிறான் என்பதை நாம் கவனத்தில் வைத்து செயல்பட வேண்டும். முழுமையாக இறைவனின் உதவியை நாம் சார்ந்திருக்க வேண்டும். அப்படி நாம் இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ் நமக்கு உலகின் நாலா புறங்களில் இருந்து நமக்கு உதவிகளை செய்து கொண்டே இருப்பான். நம்மையும் நம் சமூகத்தையும் எதிரிகளுடைய சூழ்ச்சிகளுக்கு அப்பாலும் அவர்களை எதிர்கொள்ளும் காரியங்களில் நம்மை தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிலைபெறச் செய்வான். அல்லாஹ் சொன்னான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் தன்சுருல்லாஹ், இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நல்லடியார்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் இந்த மார்க்கத்திற்கு உதவி செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த மார்க்கத்தில் எங்கோ அடிபடுகிறார்கள், எங்கோ இடிக்கப்படுகிறது என்கிற எண்ணம் நம்மிடத்திலே இருக்கக்கூடாது. எல்லா மக்களுக்காக வேண்டும் பறந்து விரிந்த மனதோடு துஆ செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இந்த மார்க்கத்திற்காக வேண்டி நாம் உதவி செய்தால் அல்லாஹ் சொல்கிறான், என் சுருக்கும் வயசப்பித் அக்தாமக்கும், அவன் உங்களுக்கு உதவி செய்து உங்கள் பாதங்களையும் உறுதியாக்கி வைப்பான் என்பதாக குர்ஆனினுடைய 47வது அத்தியாயம் 7வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். என் சுருக்குமுல்லாஹ், முஃமின்களே, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வானானால், அல்லாஹ் தஆலா நமக்கு உதவி செய்யணும்னு நாடிட்டான் என்று சொன்னால், பலா காலிபலக்கும், உங்களை வெல்பவர் இந்த உலகத்தில் எவரும் இருக்க முடியாது. ஆட்சி அதிகாரம் எல்லாம் பெரும்பான்மை மக்களிடத்தில் இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா சிறுபான்மையினர்கள் என்பதாக உங்களை நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா? குறைந்த மக்களாக இருக்கிறோமே என்று எண்ணி நடந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்குத்தான் பலத்தையும் உதவியையும் வெற்றியையும் தர வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா நாடிவிட்டார் என்று சொன்னால், எந்த பேரரசாலும் நம்மை எதுவும் செய்துவிட முடியாது என்கிற அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய வாக்கும் அதுவாகத்தான் இருக்கிறது. வையஹுதுல்கும், அவன் உங்களை கைவிட்டு விட்டால், அதே நேரத்தில் பாவங்களை அதிகமாக செய்து கொண்டிருக்கிறோம், ஹராமிலே மூழ்கி போய் இருக்கிறோம், ஹலால் ஹராம் பேணாத இஸ்லாத்திற்கு மாற்றமான ஒரு வாழ்க்கை நாம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை என்கிற போது அல்லாஹ் நம்மை கைவிட வேண்டும் என்பதாக எண்ணிவிட்டார் என்று சொன்னால், அதன் பிறகு உங்களுக்கு உதவி செய்வோர் யார் இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கேட்கிறார். எத்தனை பேரரசர்கள் உங்களுக்கு நாங்கள் கூட்டு நிற்கிறோம் என்பதாக சொன்னாலும், உங்களுக்கு நாங்கள் துணை நிற்கிறோம் என்பதாக சொன்னாலும், எந்த கூட்டும் எந்த துணையும் நமக்கு உதவி செய்யாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வினுடைய உதவியை மட்டுமே நாடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் சொன்னான், வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், எனவே முஃமின்களே, அல்லாஹ்வின் மீதே முழுமையாக நம்பிக்கை கொண்டு அவன் மீதே நீங்கள் பொறுப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக குர்ஆனினுடைய 3வது அத்தியாயம் 160வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார் என்று சொன்னால், எந்த அளவுக்கு அந்த அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இந்த மார்க்கத்திற்கு உதவி செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோம் என்பதை ஒரு கணம் யோசித்து செயலாற்ற நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் முஸ்லிம் சமூகம் பயணித்த துன்பங்கள் நிறைந்த அந்த மக்காவினுடைய அந்த வாழ்க்கையாக இருக்கட்டும், போர் மேகம் சூழ்ந்த மதீனாவினுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், அவர்களுக்கு நெருக்கடிகளை தாண்டி நிம்மதியான ஒரு சூழ்நிலை நிலவியது என்றால் அதற்கு காரணம் முழுமையாக அவர்கள் அல்லாஹ்வையே சார்ந்திருந்தார்கள். அந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வையே முழுமையாக பொறுப்பெடுத்து நம்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த பொறுப்பை அல்லாஹ்விடத்தில் சாட்டக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா? அந்த அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை உடையவர்களாக நாம் இருக்கிறோமா? அவன் வந்து விட்டானே, பெரும்பான்மையினாக இருக்கிறானே, எவ்வளவோ கொடுமைகளை செய்து கொண்டிருக்கிறானே, நம்முடைய நிலை என்ன ஆகுமோ, நம்ம என்ன வருங்காலம் எப்படி இருக்குமோ, நம்முடைய பிள்ளைகளுடைய நிலை எப்படி இருக்குமோ, இப்படியே பரிதவித்துக் கொண்டிருக்கிறோமே. ஆனால் நமக்கு அல்லாஹ் இருக்கிறான். நாம் உண்மை முஃமின்களாக முஸ்லிம்களாக இருந்தால் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது என்கிற அந்த முழுமையான ஈமானோடு செயலாற்றக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா?
நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள், அவருடைய காலத்திற்கு பின்னால் வந்த கலீஃபாக்கள், தாபியீன்கள், இமாம்கள் என்று 2-3 நூற்றாண்டுகள் வரையான காலகட்டங்களிலும் இந்த நம்பிக்கை என்பது, அல்லாஹ்வின் மீது பொறுப்பை சாற்றுவது என்பது அவர்களிடத்திலே முழுமையாக இருந்தது. முஸ்லிம் சமூகம் அப்படிப்பட்ட நிலையில் பாதுகாப்பான ஒரு சமூகமாக இருந்தது. அதற்கு பின்னால் இன்று வரை இந்த சமூகம் மேலெழுந்து வர இயலாது போனதற்கான காரணங்கள் நமது கண்முன்னே விரவி கிடக்கின்றன. நாம் விரைவாக அவைகளை சரி செய்ய வேண்டும். அதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம்முடைய சமூக மக்களுக்கு கொடுத்து அருள்பாலிப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.